அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலம் 20ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று எங்கள் குழந்தைகள் தங்கிய இறைமக்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த திருப்பதியில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். இன்று நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தையானது நம் அனைவரையும் நம் இறை நம்பிக்கையினால் கடவுளிடம் விடாப்பிடியாக மாற்றாட அழைப்பு விடுக்கின்றது. தொடர்ந்த ஒரு புத்தகத்தில் ஆபிரகாம் சோதோம் கொமோரா நகரங்களுக்காக இறைவனிடம் அனுப்பிவித்து மாற்றாடினார். அவருடைய மன்றாட்டுக்கு கடவுள் செவி கொடுத்து அந்நகர்கள் மீது இரக்கம் காட்டினார். மக்களை நான் திருமலைக்கு அழைத்து வருகிறேன். எரிவாக்கிற இசையாளர்கள் மாற்றம் அதிகாரம் 56 எரிவாக்கிற்கு ஒன்று வேறு மாணவர்கள் ஏற்கக்கூடிய ஆண்டவர் கூறுவது இன்றி நீதியை நிலைநாட்டுங்கள், தேவனையும் கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவர்கள் பெயர் மீது அன்பு கொள்வதற்கும் அவர் தம் ஊழியராக இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு எடுத்துக் கொண்டு ஓய்வு நாளை திருப்பிப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கை உறுதியாக கற்றுக் கொள்ளும் இளைய மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது, அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருகிறேன். இறைவன் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை தருகை செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்படப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களின் என்ற அழைப்பிற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். இயேசு சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவரின் நெல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகளே, எனக்கு இறங்கும்
என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாய் இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை நீங்கி நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, அவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுபடியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். நாடு முழுவதும் கொண்டாடி நேற்று ஆர்ப்பரித்தோம். நாடு, இந்திய நாடு ஒரு துணை கண்டம். ஆசியா கண்டத்தில் இது ஒரு துணை கண்டம். அக்காலத்தில் சுதந்திரத்திற்கு முன்னால், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்தியா என்று சொன்னால் இன்னும் பல நாடுகள் எல்லாம் சேர்த்த பகுதிதான் இந்தியா. இந்தியா என்று சொல்கிற பொழுது ஆசியாவில் இருக்கின்ற இன்னும் சில நாடுகள் எல்லாம் இந்தியாவை சார்ந்தவையாக கருதப்பட்டது. ஐரோப்பிய மக்களால் கருதப்பட்டது, அமெரிக்க மக்களால் கருதப்பட்டது. இன்றைக்கு இந்திய நாடு ஒரு துணை கண்டமாக விளங்குகிறது என்று சொல்லுகிற போது அங்கே எத்தனை மொழிகள், எத்தனை இனங்கள், எத்தனை மதங்கள், எத்தனை பண்பாடுகள், எத்தனை கலாச்சார வேறுபாடுகள், எத்தனை சித்தாந்தங்கள், எத்தனை ஆன்மீகங்கள் என்று அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். அத்தனை மக்களும் இத்தனை வேறுபாடுகளை கொண்டிருக்கிறவர்களும் ஒன்றாக சேர்ந்து நாம் ஒரு நாட்டை சார்ந்தவர்கள், இந்திய நாட்டின் பிள்ளைகள் என்று முடிவெடுத்தார்கள். முடிவெடுப்பதற்கு மிக காரணமாக இருந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கே தொழில் செய்வதற்காக வந்தவர்கள் தான் இதற்கு காரணம். அவர்கள் தான் இந்த இந்தியாவை இணைத்தார்கள், எல்லாரையும் ஒன்றாக இணைத்தார்கள். அரசியல் அமைப்புக்காக, நிர்வாகத்திற்காக, பல நல்ல காரியங்களுக்காக அவர்கள் இணைத்தார்கள். அப்படித்தான் இந்திய நாட்டினுடைய அரசியல் அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் நாடாக இருக்கிறது. இந்திய நாடாக முதலிய நாடாக இருக்கிறது. இந்த நாடு முழுவதிலும் நாம் பல பேர் சென்றிருக்கலாம். ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் வாழ்வதே வேண்டும். எல்லா ஊர்களிலும் கோயில்களும் உண்டு. இந்து கோயில்கள் உண்டு, கிறிஸ்துவ கோயில்கள் உண்டு. இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உங்களை எழுதுகிறோம். இவ்வாறு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவரை மாறுவாங்க. அவர் பாடுபட உடம்பிழிந்து தன்னுடைய நிகழ்ச்சிக்கும் போது அப்போ எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தன் சீடர்களுக்கு அழைத்து கூறினார்கள். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவருடைய இளம் பொழுது அறிஞரின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வைத்து பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.